தமிழக வரலாற்றில இப்ப வரைக்கும் இல்லாத ஒரு பேரதிசயம் நடக்க போறதான தகவல்லாம் வருது. அதிமுக கூட்டணியும், திமுக கூட்டணியும் ஒண்ணு சேர்ந்து, ஆளுக்கு பாதி பாதி பார்த்தீங்கன்னா, ஆள்றது மாரியான ஒரு பிம்பத்த உருவாக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. மு.க. ஸ்டாலின் எம்.எல்.ஏவா இல்லாதனால, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவறதற்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லாருமே ஒண்ணு கூடுறது எதுக்காக அப்படின்னா, தனி ஒரு மனிதன் தளபதி அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள எதிர்க்கிறதுக்காக இவங்க எல்லாருமே மொத்தமா ஒண்ணு கூடுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படியே போச்சுன்னா, அடுத்த 6 மாசம் ஜனாதிபதி ஆட்சி தான் நடக்கும். அப்படி ஒரு ஆட்சி நடந்து அதுக்கப்புறம் எலக்ஷன் வரும். அப்படி எலக்ஷன் வந்துச்சு அப்படின்னால், அந்த எலக்ஷனுடைய முடிவுகள் வேற மாரி இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், தளபதியினுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே வெறி பிடிச்சது மாரி, இன்னொரு எலக்ஷன் மட்டும் நடந்துச்சுன்னா, 200 சீட்டு எங்க தளபதி ஜெயிச்சு, அவரு சோலோவா தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாரு. யாருகிட்டயும் கெஞ்ச மாட்டாரு. அதுக்கு முழு சப்போர்ட்டிவா நாங்க இருக்கோம். நாங்க இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு கமிட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அத தாண்டி தளபதி விஜய் எமோஷனலா ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அந்த விஷயம் தான் இப்ப அதிகமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அது என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.